இவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் வைகாசி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் 2இல் ஆட்சி பெற்று பலமாக இருப்பதும், குரு 9ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பதும், தொழில் ஸ்தானத்தில் குருவினுடைய பார்வை விழுவதும் சாதகமான பலன்களை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வாக்குஸ்தானத்தில் சூரியன் புதன் இருப்பதால் சிந்தித்து பேசுங்க. குடும்ப வளம் நன்றாக இருக்கும். பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் இருப்பதற்கு வழி இல்லைங்க. அது மட்டும் இல்லாம குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசி 12ஆம் ராசிக்கு ஏற்படுவதால் செலவுகள் கட்டுக்கடங்குங்க. வெகு காலமாக நிலுவையில் இருந்த பணத்தொகை புத்திசாலித்தனமான பேச்சினாலும் அணுகுமுறையினாலும் கைக்கு வரக்கூடிய தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. 3இல் சுக்கிரன் இருப்பதால் இளைய சகோதரர்களால் நன்மைகள் உண்டாகுங்க. பயணங்கள் மகிழ்ச்சி தரும் விதத்தில் சஞ்சரிக்கக்கூடிய தருணமாக தான் இக்காலகட்டம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அதே போல மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. புத்திசாலித்தனமான பேச்சினால் அணுகுமுறையினாலும் உங்களுடைய கைக்கு நீங்கள் எதிர்பார்த்த தொகை வந்து சேரும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது வாக்குவாதத்தில் சூடு வேண்டாங்க. செவ்வாய் சனி ராசியில் இருக்கிறார்கள். இந்த சேர்க்கை உங்களை எப்பொழுதும் பதற்றத்தில் வைத்திருக்கும். வீணான வார்த்தைகளும் பிரச்சனை தரக்கூடிய வார்த்தைகளிலும் பேசி ஏதாவது ஒன்றில் அகப்பட்டுக் கொள்வீங்க. கவனம் தேவை. குடும்ப துணைவருடன் வாக்குவாதங்கள் நேரலாம். சனியினுடைய பார்வை சுக்கிரன் மீது விழுவதால் வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. அது மட்டும் இல்லாம ஜென்ம ராசியில் சனி செவ்வாய் மற்றும் புதன் சேர்க்கை ஏற்பட்டு இருக்குதுங்க. தனஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் இணைந்திருக்கிறாங்க. அர்த்தாஷ்டக ராசியில் ராசிநாதன் ஆகிய குரு பகவான் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு ருணரோக சத்திரஸ்தானத்தில் கேதுவும் விரயஸ்தானத்தில் ராகுவும் அமர்ந்திருக்கிறாருங்க. வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். அடிக்கடி சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க. மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாது. கற்பனையான கவலைகள் மனதை எரிக்கும். நெருங்கிய உறவினர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடுங்க. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. கணவன் மனைவி இடையே பரஸ்பர ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா சிறு தடங்கல்கள், குடும்பத்தில் வாக்குவாதமும் ஏற்பட்டு அதன் பின்பு வரன் அமையுங்க. சொத்து சம்பந்தமான வழக்குகள் சாதகமான தீர்ப்பு கிடைக்க இருக்கு. தீர்த்த தல யாத்திரை ஒன்று சித்திக்கும் வாய்ப்பு உள்ளத கிரகநிலைகள் சுட்டி காட்டுதுங்க. அதே போல் மீனராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் கங்காஸ்தான பாக்கியம் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் ஒன்றும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசியில் சனி பகவானும், தனஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் சேர்க்கையும், சுகஸ்தானத்தில் ராசிநாதன் ஆகிய குரு பகவானும் சஞ்சரிப்பதால் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, வெளியூர்களுக்கு மாற்றம் ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவு பணிகள்ல உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் மனதிற்கு நிறைவை அளிக்கும் வேலை கிடைக்க இருக்கு. வெளிநாடு சென்று பணியாற்ற விருப்பமுள்ள மீனராசி அன்பர்களுக்கு தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. வெற்றி வாய்ப்பு சிறப்பாக இருக்குங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தக்க தருணம் இதுவாக அமைகிறது. சந்தை நிலவரம் உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குதுங்க. அன்றாட வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க. பங்குதாரர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமா அமையிருக்கு. நிதி நிறுவனங்களின் சலுகைகள் எளிதில் கிடைக்குங்க. வெளியூர் பயணங்கள் லாபகரமாக இருக்குங்க. அதே போல் ஏற்றுமதி துறையினருக்கு லாபகரமான புதிய தொடர்புகள் கிடைப்பதால வியாபாரத்தில் உற்சாகம் மேலிடும். ஒரு சிலருக்கு வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு ஒன்றிற்கு சென்று வாய்ப்பும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல மீன ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வாய்ப்புகள் குறைந்து கொண்டே இருந்தால் வருமானமும் குறைந்திருக்குங்க. அதன் காரணமாக மன வருத்தத்தில் ஆழ்ந்திருந்த உங்களுக்கு மீண்டும்
மீண்டும் புதிய வாய்ப்புகள் தேடி வர இருக்கு. உற்சாகம் மேலிடுங்க. வருமானம் உயர இருக்குதுங்க. அதே போல மீன ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரை இந்த வைகாசி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கட்சியில் இதுவரை ஒப்படைக்கப்பட்டிருந்தவங்களுக்கு மேலிடத்திலிருந்து அழைப்புகள் வருங்க. ஏமாற்றத்தையே கண்டு வந்த உங்களுக்கு திரும்பவும் நம்பிக்கையும் உற்சாகமும் மேலிடும். அதே போல் உயர்மட்ட தலைவர்கள் மீண்டும் உங்களுடைய உதவியை நாடி தேடி வருவார்கள் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. வருமானம் தொழிற்குங்க. ஒரு சிலருக்கு செல்வாக்கு மிகுந்த அரசியல் தலைவர் ஒருவரின் நட்பு கிடைக்க இருக்கு. இதன் காரணமாக பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட்டுள்ளதுங்க. வெகு விரைவில் அதனை உணர்ந்து கொள்ளக்கூடிய தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது. மீன ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த வைகாசி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு வித்யாகாரகர் பூஜிக்கப்படும் புதன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் மாணவ மாணவியருக்கு ஆதரவான ஒரு மாதமாக தான் இந்த வைகாசி மாதம் அமைஞ்சிருக்குது. கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் கொடுங்க. உயர்கல்விக்கு அவசியமான நிதியுதவி உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்கு. பலருக்கு கல்வி உதவி தொகையான ஸ்காலர்ஷிப் கிடைப்பதற்கு சிறந்த வாய்ப்புள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சூரியன், செவ்வாய் மற்றும் சனி ஆகிய மூவர் விவசாயத்துறையை கட்டுப்படுத்துகின்றன. இம்மூவரும் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக நிலை கொண்டுள்ளதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்க இருக்கு. தண்ணீர் வசதிக்கு குறைவு இருக்காதுங்க. இயற்கை உங்களுக்கு ஒத்துழைக்குங்க. கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தி அடையும். பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இந்த வைகாசி மாதம் முழுவதும் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்களின் நலன்களுக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சுக்கிரனும் மற்ற கிரகங்களும் ஆதரவாக சஞ்சரிப்பதால பெண்மணிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதத்தில் ஏற்பட இருக்குதுங்க. குறிப்பா திருமண மாலைக்கு காத்துள்ள கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமைய இருக்கு. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது எதிர்கால வாழ்க்கைக்கு அவசியங்க. திருமணமான பெண்களுக்கு புத்திரபாக்கிய யோகத்திற்காக பல வருடங்களாக இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு புத்திரபாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு நல்ல ஒரு நிலவரத்தில் மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க இருக்குதுங்க. இடம் வாங்குவது, மனை வாங்குவது, ஏற்கனவே வாங்கிய மனையில் வீடு கட்டுவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கும் சிறந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. இருந்தாலும் கூட பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு அவ்வளவு அனுகூலமாக சஞ்சரிப்பதால நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை கை நழுவி விட்டு விடாமல் பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய திறமையில் தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, 12 சனிக்கிழமைகள் தோறும் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிதளவு எண்ணெய் சேர்த்து வருவது நல்ல பலன் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது.